இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திணைப்பயிரில் ஏற்படும் நோய்களும் அதன் மேலாண்மை முறைகளும் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் அத்தியந்த சிறுதானிய மகத்துவ மையம் பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் PT சரவணன் அவர்கள் தரும் தகவல்கள். திணைப்பயிரானது பார்த்தோம்னாக்க சிறுதானிய பயிர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு பயிர். அதாவது இது ஒரு 85லேருந்து 90 நாட்கள் வயதுடைய பயிர். அதாவது பட்டம்னு பார்த்தோம்னாக்கா தமிழ்நாட்டில் வைகாசி பட்டம், ஆடி பட்டம், கார்த்திகை மற்றும் மாசி பட்டங்களில் பயிர் பண்ணலாம். இந்த திணைப்பயிரானது பார்த்தோம்னாக்கா நோய்கள் தாக்குதல் அப்படிங்கிறது மிக மிக குறைவு. இருந்தாலும் என்னென்ன நோய்கள் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதாவது திணைப்பயிர் வளரும்போது, அதாவது எர்லி பருவம், அதாவது நல்லா மொத்த 85 நாள் வயதுடைய பயிரில் ஒரு 30 நாள் 40 நாள் வயது காலகட்டங்களில் பார்த்தோம்னாக்க ஒரு பூசண நோய் ஏற்படும். அதாவது குலை நோய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். குலை நோய் அப்படின்னாவே அது பூசணத்தினால வர்ற ஒரு நோய். ஒரு செடியினுடைய திணை செடியினுடைய இலையில் பார்த்தோம்னாக்க குறிப்பாக அந்த மையப்பகுதியிலேருந்து நுனி நோக்கி இருக்கிற பகுதியில் ஆரம்பத்தில் அறிகுறிகள் தென்படும். அறிகுறிகள் பார்த்திங்கன்னாக்கா நீள்வட்ட வடிவிலான பழுப்பு நிற பகுதி, ஓகேங்களா. அப்புறம் கொஞ்சம் நல்லா நோய் காரணி வளர்ந்த பிறகு அதனுடைய மையப்பகுதி பார்த்திங்கனாக்கா ஒரு சாம்பல் நிறத்தில் வெளுத்து போன மாதிரி இருக்கும். அதுதான் குலை நோயினுடைய ஒரு முக்கியமான ஒரு அறிகுறி. இலையினுடைய மேற்புறத்தில் நீள்வட்ட வடிவிலான பழுப்பு நிற பகுதிகள் தோன்றும். கொஞ்சம் பனி அதிகமாக பெஞ்சதுனாக்கா அந்த பகுதிகளினுடைய மையப்பகுதியில் பார்த்தோம்னாக்கா ஒரு வெளியே சாம்பல் நிறமாக காணப்படும். அதுதான் குலை நோயினுடைய தாக்குதல். பொதுவாக பார்த்தோம்னாக்கா ஒரு செடியினுடைய அடிப்புறத்தில் உள்ள இலைகளில் அந்த தாக்குதல் அதிகமாக காணப்படும். அது ஒரு 30 நாள் 40 நாள் வரையில் நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த குலை நோயினுடைய தாக்குதல். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது துருநோய். துருநோய் அறிகுறிகள் பார்த்தோம்னாக்கா அந்த இலையினுடைய மையப்பகுதியில் ஒரு வெளிரிய பழுப்பு நிறத்தில் துரு போன்ற வளர்ச்சி காணப்படும். அது குறிப்பாக 40 நாள் 50 நாள் அந்த வயது காலகட்டங்களில் பயிரில் நல்லாவே நம்ம பார்க்கலாம். அதனுடைய துரு போன்ற வளர்ச்சி எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னாக்கா ஒரு லைட்டு ப்ரௌன், அதாவது வெளிரிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். மேலே நம்ம அப்படியே விரல் வச்சு தடவை பார்த்தோம்னாக்கா அதனுடைய நோய்க்காரனுடைய வளர்ச்சி, அந்த துரு போன்ற வளர்ச்சி விரல்களை ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது துருநோய். அதுக்கு அடுத்தது திணைப்பயிர் ஒரு 50 நாள் தாண்டின பிறகு இலையினுடைய மேற்புறத்தில் ஒரு இலைப்புள்ளி நோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஹெல்மிந்தோஸ்போரியம் நாடுலோசம் அப்படிங்கிற நோய்க்காரணினால், பூசண நோய்க்காரணினால் ஏற்படுற ஒரு வகையான நோய். அது பார்த்தோம்னாக்கா அதனுடைய தாக்கல் எப்படி இருக்கும்னாக்கா ஒரு வட்ட வடிவிலான பழுப்பு நிற புள்ளிகள் இலையில் இருக்கும். இதுதான் பெரும்பாலான பகுதிகளில் பெரும்பாலான நேரங்களில் ஏற்படும். இந்த நோய்க்கும் சீதோஷ நிலைக்கும் என்ன பொருத்தம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நல்ல வளர்ச்சி பருவம், அதாவது 20 நாள் 30 நாள் பருவத்தில் தொடர்ந்து மழை பெஞ்சு காலை நேரத்தில் பனிப்பொழிவு அதிகமாக இருந்தால் அந்த குலை நோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே போல் ஒரு 40 நாள் 50 நாள் தாண்டின பிறகு மழை பெஞ்சு அதே போல் அந்த பனி கொஞ்சம் பெஞ்சதுனாக்கா அந்த பழுப்பு நிற புள்ளிகள் நோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக சிறுதானிய பயிரில் இந்த நோய்க்கு இந்த மருந்து அப்படிங்கிற ஒரு அதிகமாக தெளிக்க வேண்டிய அவசியம் வராது. ஏன்னா அப்படின்னாக்கா பொதுவாக சிறுதானிய பயிர்கள் பூச்சி மற்றும் நோய் தாக்கலை தாங்கி வளரக்கூடிய ஒரு மிதமான ஒரு பயிர். அதனால் பார்த்தோம்னாக்கா ஒருவேளை நோய் தாக்குதல், குறிப்பாக குலை நோய் அல்லது துரு நோய் அல்லது இலைப்புள்ளி நோய் தாக்கலை தென்பட்டால் நம்ம அதுக்குரிய பூசணக்கொல்லி மருந்து வாங்கி தெளிச்சு அடிக்கலாம். குறிப்பாக குலை நோய் தாக்குதலை கட்டுப்படுத்துறதுக்கு கார்பன் டைசிம் அப்படிங்கிற மருந்து பூசணக்கொல்லி 1 லிட்டருக்கு 1 கிராம் அப்படிங்கிற விகிதத்தில் கலந்து நம்ம தெளித்து கட்டுப்படுத்தலாம். சரி, வருமுன் காப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்பாட்டின்படி நம்ம திணைப்பயிரை எப்படி நோய் இல்லாமல் உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னாக்கா, நாங்கள் சிறுதானிய மகத்துவ மையத்தில் ஒரு தொழில்நுட்பம் வெளியிட்டிருக்கோம். அதாவது விவசாயிகள் எல்லோரும் வயல்களில் நேரடி விதைப்பு செய்வாங்க, ஏகமாக விதைச்சி செய்வாங்க. அப்படி செய்யும்போது என்ன ஆகுங்கன்னா சில நேரங்களில் பயிருக்கு பயிர் இடைவெளியானது ரொம்ப குறுகி போய் அந்த களை அதிகமாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துரும். அதே போல் பயிரினுடைய வளர்ச்சி தடைபடும். அந்த நேரத்தில் பூச்சி மற்றும் நோய் தாக்கல் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வருஷ நடவு சொல்கிறோம். வருஷ நடவுனாக்க அப்போ பாத்தி கட்டுறோம். பாத்தி ஒரு 3க்கு 4 அந்த மீட்டர் விகிதத்தில் பாத்தி கட்டி அதில் 22.5 சென்டிமீட்டர் அல்லது 25 சென்டிமீட்டருக்கு ஒரு இடைவெளியில் கோடு போட்டு
மார்க்கர் அப்படிங்கிற ஒரு கம்பி மூலிமா நாங்கள் கோடு போட்டு அதில் வந்து அந்த கோட்டில் வந்து திணைப்பயிரை வந்து நம்ம வந்து தூவி விதைக்கலாம். அப்படி விதைக்கும் போது பயிருக்கு பயிர், அதாவது செடிக்கு செடியான இடைவெளி வந்து ஒரு 20 சென்டிமீட்டர் இருக்கிறதுனால நம்ம வந்து ஈஸியாக களை எடுக்கலாம். அதே போல் வந்து இந்த பூச்சி நோய் தாக்கல் வந்து வரவதற்கு மிக குறைவு. அதனால் வருஷ நடவு முறையை வந்து நம்ம பின்பற்றலாம். சில நேரங்களில் வந்து நாற்று நடவும் சொல்கிறோம். அதாவது குறிப்பாக கேழ்வரகு பயிரில் வந்து அது ஒரு பிரசித்தமான ஒரு தொழில்நுட்பம். அதே போல் குதிரைவாளி பயிர்லையும் அந்த நல்ல பிரபலமான ஒரு தொழில்நுட்பம். அதாவது நம்ம எப்படி நெல்லுக்கு வந்து நாற்று விட்டு நம்ம எப்படி எடுத்து நடவு செய்கிறோமோ அதே போல் வந்து இந்த பயிரையும் வந்து நாற்று விட்டு நம்ம நடவு செய்யலாம். நடவு செய்யும்போது நல்ல தரமான நோய் தாக்காத நாற்றை வந்து எடுத்து நடுறதுனால பயிருக்கு பயிர் இடைவெளி வந்து சரியாக பராமரிக்கப்படுவதனால இந்த பூச்சி நோய் தாக்கல் வந்து நம்ம குறைக்கலாம். அதற்கு அடுத்த முக்கியமான வழிமுறை என்ன அப்படின்னாக்க, பயிர் பண்ண பிறகு நம்ம ஒரு 30 நாள் 40 நாள் வரையிலும் களை இல்லாமல் பராமரிச்சிட்டோம்னாக்க இந்த நோய்கள் வந்து வரவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன் அப்படின்னாக்க, இந்த களைகள் குறிப்பாக வந்து அருகம்புல் அந்தமாரி ஒரு வித்திலை தாவர களைகள் மற்றும் இருவித்திலை தாவர களைகள் வந்து சில நேரங்கள் வந்து அந்த நோய் காரணி வந்து தங்கி வளரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் வந்து களையெல்லாம் பராமரிச்சிட்டோம்னாக்க நம்ம எதிர்பார்க்குற மகசூல் நல்லாவே கிடைக்கும். அதே போல் வந்து அறுவடை பண்ணுற நேரத்தில் வந்து குறிப்பாக மழை பெய்யாமல் இருந்தால் பரவாயில்ல. பொதுவாக விவசாயிகள் வந்து அறுவடை பண்ணுற நேரத்தில் மழை வராமல் இருப்பதற்காக ஒன்று விதைப்பு வந்து முன்கூட்டியே செய்வாங்க, அல்லது விதைப்பை வந்து தள்ளி போடுவாங்க. மழை வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு. அப்படி மழை வராமல் இருந்திருந்தால் இந்த கதிரை தாக்குகிற தானிய அழுகல் நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு. பொதுவாக சிறுதானிய பயிர்கள் குறிப்பாக கேழ்வரகு மற்றும் குதிரைவாளி மற்றும் திணை, சில நேரங்களில் வந்து திணை வந்து மழை அதிகமாக பெஞ்சினாக்க அந்த தானிய அழுகல் நோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் வந்து விதைப்பு காலம் கொஞ்சம் முன்கூட்டியே கொண்டு போனாக்க அந்தமாரி தானிய அழுகல் நோய் வராமல் வந்து நம்ம தடுக்கலாம். இந்த மாதிரியான தொழில்நுட்பங்களை கடைபிடித்தால் நிச்சயம் வந்து திணைப்பயிரை வந்து நோய் தாக்கலின்றி நம்ம வந்து நல்ல மகசூல் எடுத்து பயன்பெறலாம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் PT சரவணன் அவர்களை 09911087028 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.